ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் உங்கள் அனைவருக்கும் அன்பான வாழ்த்துக்கள். சுகமாயிருப்பீர்களாக. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. கர்த்தருடைய பிரசன்னம் உங்களோடு கூட இருப்பதாக. மனரம்யமாயிருக்க கர்த்தர் உதவி செய்வாராக. இந்த செவ்வாய்க்கிழமை காலையில பிள்ளைகள் பள்ளிக்கூடத்திற்கு போய் கொண்டிருப்பார்கள். தொடர்ந்து அவர்களுக்காக ஜெபித்து அனுப்புங்கள். பாதுகாப்பாயிருங்கள். கர்த்தர் உங்களோடு கூட இருப்பாராக. இன்றைய தினத்தில் நெகேமியாவின் புஸ்தகத்திலிருந்து ஒரு வசனத்தை நான் உங்களுக்கு வாசித்து தியானிக்க வேண்டும் என்று விரும்புகிறேன். அதாவது நெகேமியா சூசான் அரண்மனையில் இருக்கிறதான வேளையில அவன் ராஜாவினுடைய சன்னிதானத்திலே பானபாத்திரக்காரனாக இருக்கிறதான வேளையில சகோதரர்களில் ஒருவன் வந்து அவனிடத்துல சொல்லுகிறான். என்னவென்று கேட்டால், சிறையிருப்பில் மீந்திருக்கிறவர்கள் அந்த தேசத்திலே மகா தீங்கையும் நிந்தையும் அனுபவிக்கிறார்கள். அதாவது இஸ்ரவேல் ஜனங்கள், எருசலேமின் அலங்கம் இடிக்கப்பட்டது, அதன் வாசல்கள் அக்கினினால் சுட்டரிக்கப்பட்டதுமாய் கிடக்கிறது என்றார்கள். அதை கேட்ட உடனே நெகேமியாவுக்கு என்ன ஆயிடுச்சுன்னு கேட்டா, நான் உட்கார்ந்து அழுது சில நாளாய் துக்கித்து உபவாசித்து மன்றாடி பரலோகத்தின் தேவனாகிய கர்த்தருக்கு முன்பாக ஜெபித்தான். அவன் ஜெபித்த பிற்பாடு என்ன செய்தான் என்று கேட்டால், ராஜாவின் இடத்துல போகிறான். ராஜா இஸ்ரவேலர்களுக்கு சாதகமானவன் அல்ல. ஆனால் அந்த இடத்துல நெகேமியாவின் உபவாச ஜெபம் ராஜாவினுடைய உள்ளத்தை மாற்றி போட்டது. 2ஆம் அதிகாரத்துக்கு வரும்போது, நான் ராஜாவுக்கு திராட்சரசம் கொடுக்க கொண்டு வந்திருக்கும் போது ராஜா என்னை பார்த்தார். நீ துக்க முகமாய் இருக்கிறது என்ன? உனக்கு வியாதி இல்லையே? ராஜாவின் முன்பாய் துக்க முகத்தோடு போகக்கூடாது. பிரமாணம் என்னவென்று கேட்டால், ராஜாவின் முன்பாய் துக்க முகத்தோடு அவருக்கு ரசத்தை பரிமாறுகிறவர்கள் அழிக்கப்படுவார். இப்படிப்பட்ட சூழ்நிலையில ராஜாவை பார்த்து அவர் சொல்கிறார், எங்களுடைய பிதாக்கள் கல்லறை இருக்கிறதான நகரம் பாழா இருக்கிறது, வாசல்கள் சுட்டரிக்கப்பட்டிருக்கிறது, அலங்கம் அழிக்கப்பட்டிருக்கிறது. நான் துக்க முகத்தோடு இராது இருப்பது எப்படி? சபையிலே, உங்கள் குடும்பத்திலே, உங்களுடைய வாழ்க்கையில அலங்கங்கள் இடிக்கப்பட்டால், பாதுகாப்புகள் இடிக்கப்பட்டால் நீங்கள் எப்படி சந்தோஷமா இருக்க முடியும்? துக்க முகமா இருந்தான். ஆனால் அவன் ராஜாவின் இடத்துல பேசும்போது ராஜாவினுடைய கண்களிலே நெகேமியாவுக்கு தயவு கிடைத்தது. ஆனால் அதற்குள்ளேயே இருக்கிறவர்கள் சன்பலாத், தொபியா, இவர்கள் சகோதரர்கள் தான். ஆனால் அவர்கள் நெகேமியாவின் வேலையை கண்டு ராஜா அவருக்கு பர்மிஷன் கொடுப்பார் என்று அறிந்து ரொம்பவும் அவன் மேல் பொறாமைப்பட்டு, இதெல்லாம் நடக்கக்கூடிய காரியமா, ராஜாவுக்கு விரோதம் பண்ணி சரியா என்றெல்லாம் கேள்வி கேட்டார்கள். அப்படி இருக்கும் பொழுதுதான் அதனுடைய 20ஆம் வசனத்துல நெகேமியா சொல்லுகிறார், பரலோகத்தின் தேவனானவர் எங்களுக்கு காரியத்தை கைகூடி வர பண்ணுவார். நான் பேசுகிறது ராஜாவின் இடத்துல இருந்தாலும், ராஜா நமக்கு சாதகம் இல்லாதவராக இருந்தாலும், நான் உபவாசம் பண்ணி இருக்கிறேன், ஜெபித்து இருக்கிறேன், அலங்கங்கள் இடிக்கப்பட்டிருக்கிறது, கட்டப்படணும், நான் துக்கமா இருக்கிறேன். ஆனால் கர்த்தர் எனக்கு இதை கூடி வர பண்ணுவார். அவருடைய ஊழியக்காரராகிய நாங்கள் எழுந்து கட்டுவோம். பிரைஸ் தி லார்ட். நாங்கள் அவருடைய ஊழியக்காரர்கள், நாங்கள் எழுந்து கட்டுவோம். என்ன ஒரு அருமையான தீர்மானம்! உங்களுடைய வாழ்க்கை இடிந்து கிடக்கிறதா? உங்களுடைய அலங்கங்கள், பாதுகாப்புகள் இடிந்து கிடக்கிறதா? உங்களுக்கு விரோதமானவர்கள் உங்களுக்கு எழும்பி நிற்கிறார்களா? ஜெபியுங்கள், உபவாசம் பண்ணுங்கள். கர்த்தர் காரியத்தை கூடி வர பண்ணுவார். எழுந்து கட்டுவோம் வாருங்கள் என்றார். அதே போல அந்த அலங்கத்தை அவன் 52 நாட்கள் கட்டி முடித்தான். இந்த நாளிலேயும் உங்களை பார்த்து நான் சொல்கிறேன், கர்த்தர் காரியத்தை கூடி வர பண்ணுவார். இடிக்கப்பட்டதான அலங்கங்களை சீர்படுத்த கர்த்தர் உதவி செய்வார். எதிரிகள் எத்தனை பேர் வந்தாலும், எத்தனை காரியங்கள் வந்தாலும் நீங்கள் தீர்மானிக்கணும், கர்த்தர் காரியத்தை கூடி வர பண்ணுவார். நாம் எழுந்து கட்டுவோம். இந்த நாள் முழுதும் உங்களுடைய வாழ்க்கை கட்டுகிற நாளா இருக்கட்டும், குடும்பத்தை கட்டுகிற நாளா இருக்கட்டும், உங்களுடைய ஊழியங்களை, உங்களுடைய வேலையை கட்டுகிற நாளா இருக்கட்டும், சபையை கட்டுகிற நாளா இருக்கட்டும், எழுந்து கட்டுவோம் வாருங்கள். பரிசுத்த பிதாவே, இயேசுவின் நாமத்தினாலே சொன்ன இந்த வார்த்தைகளுக்காக நாங்கள் எங்கெங்கெல்லாம் இடிந்து போய் பாழாய் போய் கிடக்கிறதானே ஆலயங்களை பார்க்கிறோமோ, அலங்கங்களை பார்க்கிறோமோ, ஊழியங்களை பார்க்கிறோமோ, எங்களுடைய உள்ளங்கள் கர்த்தாவே, எங்களுடைய முகம் துக்க முகமாய் மாறட்டும், உபவாசம் வரட்டும், ஜெபம் வரட்டும், கர்த்தர் காரியத்தை கூடி வர பண்ணுவீராக. கட்டி எழுப்பத்தக்கதான கிருபைகளை இந்த நாளிலே தருவீராக. நீர் அதை தந்தீரன்னு சொல்லி நம்பியும் புதிய கனமெல்லாம் உமக்கே, இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் பிதாவே, ஆமென். நீங்களும் நானும் இடிக்கப்பட்டவைகளை கட்டுகிறவர்களாய் காணப்பட கர்த்தர் உதவி செய்வாராக. கர்த்தர் காரியத்தை கூடி வர பண்ணுவாராக. God bless you abundantly again and again and again and again. Amen.